நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி எதுனா இந்த கும்பத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். பயங்கரமா அறிவா யூஸ் பண்ணுவாங்க, திறமையான குணம் கும்பத்துக்கு நிறைய இருக்கும். பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கும்பத்தை பார்க்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு சேரணும் சொல்லி பயங்கரமா திறமையை யோசிக்கக்கூடிய குணம் இந்த கும்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாரு. இப்படிப்பட்ட கும்ப ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகம். உங்க ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டதிபதி, கேந்திராதிபதியாக வருவார். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே காட்டக்கூடிய அதிபதி இந்த சுக்கிர பகவான் வருவார். அடுத்து 9ஆம் வீட்டதிபதி, நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியஸ்தானம் சொல்லணும். நம்ம அப்பா தேடி வச்ச சொத்துகள், நம்முடைய ஆன்மீகம், நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராம திடீர் யோகங்கள், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துக்குள்ள அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட அதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு? வருமானத்தோட அதிபதியோட சேர்ந்து, நல்லா பாருங்க, குடும்பஸ்தான அதிபதி வருமானத்தோட அதிபதியோட சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் நிற்கிறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் கூட நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுக்கு கெட்டதுன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. நிறைய நல்ல விஷயம் தான் வரும். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம், பூசத்தில் போகிறார். யார்? உங்கள் ராசி அதிபதி சாரத்தில் இந்த 2 கிரகம் போகுது. குருவும் சுக்கிரன் இணைஞ்சு போகுது. அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்காம நீங்கள் பலன் எடுத்தால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக வரும். ஒன்றும் இல்லை, குரு பகவான் எப்படி இருக்கார், சனி பகவான் எப்படி இருக்காரு, அது இல்லாமல் சுக்கிர பகவான் எப்படி இருக்கார், இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, 7 சனியில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இது ஒரு ரிலீஃபாக இருக்கும். நல்ல ஒரு திடீர் யோகமாக அந்த நேரம் வரும். நீங்கள் ஜாதகத்தை பார்க்காம எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பலன்கள் ஆப்போசிட்டாக மாறி போகும். பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேர் பாருங்கள், பிறந்தது வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பார்த்து எடுத்து பாருங்கள், ஜாதகம் எடுத்து பாருங்கள், திசை அப்படி சரியாக இருக்காது. ஏங்க என் வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் பிள்ளைத்தேர்வு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய பொது பிள்ளைங்க கரெக்டாக இருக்குது, எனக்கே சொல்கிறா அப்படி இருக்கா, நான் கால் பண்ணேன் அப்படின்னு. தயவு செய்து சொல்கிறேன், ஜாதகத்தை பார்க்காம தசாபத்தியை பார்க்காம இங்கே பலன் எடுக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவில் பிறந்திருக்கோம். நம்ம உடம்புக்குள்ளே 9 கிரகங்கள் இயங்குது. நல்லா ஓப்பனாக சொல்கிறேன், கிரகம் எப்படி 9 கிரகம் தலை முதல் பாதம் வரை இயங்கும். அதேமாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகம் பொறுப்பு எடுத்துக்கும். நீங்கள் இதில் போங்க, அதில் போங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த கிரகத்துடைய திசாபதி எப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுத்தால் நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ குரு உச்சத்தில் உட்காந்துருக்காரு. உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு. அதனால தான் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், திசாபதியை பாருங்க நான் சொல்கிறேன், என்ன சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த 7 சனி பாத சனி உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு சில பேரும் வயசுக்கு ஏற்றாவில் பலனை கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன குழந்தையா இருந்தால் படிப்பு கல்வியை மந்தப்படுத்திருக்கோம். யாராக இருந்தாலும் மந்தப்படுத்திப்படும், நல்ல படிப்பை கொடுக்காது. அதே மாதிரி அவங்க பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோம். 7 சனி வந்தால் அந்த பெற்றோருக்கு அம்மா அப்பாவான ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
வருமானம் சரியாக இருக்காது. எப்படி வருமான பொருளாதாரம் ரொம்ப 7 சனி பாத சனி வந்தால் வருமான பிரச்சனை சுத்தர அப்படியே பிரேக் டவுன் ஆயிரும். எதுவுமே நிம்மதி இல்லாத தன்மைக்கு போயிடுவீங்க. நண்பர்கள் எதிரியாக மாறுவான். எப்படி உங்கள் பழக்க வழக்கம் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி போடுவீங்க. இது மாதிரி தடங்களாக இருக்கும். இப்போ வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேயும் ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா வெளிநாடு வெளியூருக்கு 7 சனி இருந்தால் ஓடிடணும். ஆனால் இங்கே வேலை உத்தியத்தில் வெளிநாடு யோகத்துக்கு சரியான ஒரு பலனை கொடுக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் கணவன் மொழிக்கே புரிஞ்சிக்காமல் உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேளுங்க கும்பராசி பொறுத்தவரை. திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டுப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய திருமணமே நடக்காமல் தாமதம் ஆகிட்டே போயிருக்குங்க. அமைய விடாது. இந்த சனிங்கிறது கஷ்டப்படுத்தும். இது எல்லாமே எல்லாமே தடங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிர பேச்சு நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால தான் நான் அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, எடுத்தோடனே வேலை நல்ல வேலையாக வருங்க. 6ஆம் இடத்துல யார்? 6ஆம் இடத்துல குரு பகவான். அந்த குரு பகவான் சனி பகவான் ராசி அதிபதியை பார்ப்போம். நல்ல வேலை உத்தியோகம் சூப்பராக கிடைக்கும். எதிர்பார்த்தோட நல்ல வேலை இருக்கும். மெயினாக வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்க அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வரும். ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு லீடரான ஒரு பொறுப்புக்கு நீங்கள் போவீங்க. இந்த சுக்கிர பேச்சில் கண்டிப்பாக இது நடக்கும். பார்த்துங்க, நான் சொல்கிறது ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் தலைமை பொறுப்பு நீங்கள் போகணும். இல்லை வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கணும். ப்ரமோஷன் வரணும். அதையும் தாண்டி படிப்புகளில் பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பலன். 2ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி குரு உச்சமாய் சனி பகவானை பார்க்கிறார். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக. வெளிநாடு படிக்கிறவங்க, வெளியூரில் படிக்கணும் அனைவருக்கும் சொல்கிறேன். செம்ம படிப்புகளை எது சம்மந்தம் படித்தாலும் நல்லாயிருக்கும். மெயினாக ஐடிஎஃபில் பட்டை கிளப்புவீங்க, மருத்துவத்துறை பட்டை கிளப்புவீங்க, ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு சூப்பராக இருக்கும். ஐடிஐ சம்மந்தப்பட்ட படிப்பு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு படிப்பு இதை விட டாப்பாக இருக்கும். இப்போ எழுதுங்க மாணவர்கள்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சுக்கிர பயிற்சி வரும்போது சூரியன் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். நேராக 11ஆம் இடத்துல படிப்பு எக்ஸாமில் நீங்கள் உங்களை பாஸ் பண்ண வைப்பார். அரசியல் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இப்போ திருமணம் நடக்கணும்னு சொல்லுவேன். எல்லாரும் திருமணம் நடக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும், காதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணம் கைக்கூடி வரும். திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. பக்கத்தில் தான் பொண்ணு, பக்கத்தில் தான் மாப்பிள்ளை. பார்த்துங்க, ரொம்ப தூரம் தேடாதீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. நண்பர்கள் கூட்டாளி மூலம் நல்ல விஷயம் இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க பாருங்கள். வீடு, இடம், பூமி, சொத்து நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள். இப்போ ஏன்னா சனி போன சாரத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து போகுது. அப்போ கடன் வாங்கி நீங்கள் வீடோ இடமோ கட்டணும். இல்லை உங்கள் மேலே உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரணும். உங்கள் மேலே எந்த கேஸ் போட்டாலும் சரி, இந்த கேஸை இப்போ எடுத்து நடத்தி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட். நீங்கள் 7 சனியை பற்றி கவலைப்படாதீங்க. யாருமே கர்மா இல்லாமல் தான் கலியுகத்தில் பிறக்க முடியாது. அந்த கர்மாவை எதிர்கொண்டு இப்போ ஜெயிக்க பாருங்கள். பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஒன்றில் இந்த குரு உச்சமான இடத்துல நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒன்றே கிளிக்காகவும் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. இப்போ வெளிநாட்டில் இருக்குன்னா 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் சேர்ந்து பார்க்குது. அப்போ வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுத்தால் கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே படத்தப்பட வரைய வேணாம். ஜாதக பதிவு பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக இருக்கும். கெட்டது நடக்கக்கூடாதுங்க, நல்லதான் வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா உங்கள் முயற்சி எல்லாமே தடங்கா கொடுத்துச்சு. இனிமேல் கொடுக்காது. பார்த்துங்க, இந்த கிரகம் எப்படி நல்லா இருக்குது பார்த்துங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் எந்த பேங்காகவே நீங்கள் லோன் கேட்டால் லோன் உடனே கிடைக்கும். குரு சுக்கிரன் இணைவரெல்லாம் சொல்கிறேன். இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அது முதல் நட்சத்திரம் எது? அவிட்ட நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க அந்த அவிட்டத்தில் பிறந்துட்டா. இனிமேல் எதுவுமே பயப்படாதீங்க. அவிட்டத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். இப்படி சூப்பராக இருக்கும் அவிட்டத்தில் பிறந்துட்டாவே. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன வரும்? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அவிட்டத்தில் பிறகு நல்ல யோகம். ஒரு பயணங்கள் மூலமாக, வருமானம் மூலமாக சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க, எந்த ஒரு தோல்வியும் அவிட்டத்தில் பிறகு நீங்கள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது. பார்த்துக்குங்க. அடுத்து சதய நட்சத்திரம். பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். வாழ்க்கையில் பெருசாக சாதிக்குங்க கற்பனை பயங்கரமாக. அந்த சதயத்தில் பிறந்தால் பயங்கரமாக யோசிப்பீங்க. கவலையப்படாதீங்க. இந்த சதயத்தை பிறந்த அனைவருக்கும் சரி, இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம். கடன் இருக்காது, பகை இருக்காது, எது இருக்காது. வருமானம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஒரு லீடர் பொசிஷன் போவீங்க. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மிஷின், கமிஷன் வியாபாரம் எல்லாமே பட்டை கிளப்பிங்க. மெயினாக மருத்துவத்துறை நல்ல ஒரு யோகம், சூப்பராக வேலை செய்யும் பாருங்கள் இந்த சதயத்தில் பிறந்தவங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கான ஒரு பயிற்சி. பார்த்துக்கோங்க, வருமானம் நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடைக்கும்,
வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, சுபகாரியம் பண்ணுவீங்க, சுப செலவு பண்ணுவீங்க, திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு தரங்களும் நல்ல ஒரு மாற்றம் வரும், படிப்பு கல்வியில் பயங்கரமான வெற்றி தேடி வரும். பார்த்துக்கோங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொன்னான ஒரு நேரமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா குரு உச்சத்தில் உட்காந்து பார்த்துக்கோங்க. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.